இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்து முறைப்படி எப்படி சோயா மீட் கறி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சோயா மீட் முதல் சோயா மீட்டு, மிளகாய்த்தூள், தக்காளி பழம், கடுகு, பெருஞ்சீரகம், எண்ணெய், உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி, சித்த மிளகாய், பச்சை மிளகாய், ரம்பையில், தேங்காய்ப்பால் சட்டி காஞ்சிட்டு இனி எண்ணெயை விடுவோம். கணக்கான எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சுட்டு கடுகு போடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு வெட்டி வச்சிருக்கிறோங்களோ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை போடுவோம். கருவேப்பிலையே போடுவோம். உள்ளி மூன்று பல்லு உள்ளியும் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். 3 செத்தல் மிளகாய் அதையும் போடுவோம். ஒரு ரம்பையில் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். 3 பச்சை மிளகாய் அதையும் போடுவோம். அதை போட்டு வதக்கி விடுவோம். பொன்னிறமாக வர மட்டும் வதக்குவோம். இது வதங்கிட்டு பாருங்க. இனி தக்காளி பழத்தை இருக்க போட்டு வதக்குவோம். ஒரு 2 உப்பு கறிக்கு தக்கன மாதிரி போட்டுருவோம். வதங்க ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். வதங்கிடும். இனி திறந்து பார்ப்போம். வதங்கிட்டு வேறுங்க தக்காளி பழம். இனி சோயா மீட்டையும் கொட்டி வதங்க விடுவோம். இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். சோயா சோயா மீட் வதங்கிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு இதால் 2 கரண்டி தூள் போடுவோம். போட்டுட்டு அதை ஒருக்கா பிரட்டி விடுவோம். பார்த்தீங்களா, எல்லா சோயாவிலையும் தூள் பட்டுட்டு உப்பெல்லாம் முதலே போட்டாட்டு. இனி இந்த புளிஞ்சு வச்சிருக்கிற பாலை இதுக்கு ஊற்றி கொதிக்க விடுவோம். பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பாலும் தூள் எல்லாம் கொதிக்கட்டும். மூடி விடுவோம். இப்போ கொதிச்சிருக்கும். திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களோ, நல்லா கொதிச்சிட்டு இதை பிரட்டி விட்டுட்டு கருவேப்பிலையை மேலால் தூவிட்டு அதை இன்னும் ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஓப்பன் பண்ணி விடுவோம். கொதிச்சிட்டு